ஹாய் கைஸ், நம்ம ராம்நாடு உத்திரகோசமங்கையில் இருக்கிற அருள்மிகு ஸ்ரீ மங்களநாதர் திருக்கோயிலுக்கு தான் நாம விசிட் பண்ணியிருந்தோம். உத்திரகோசமங்கை அப்படின்ற பேருக்கான காரணம் பார்க்குறப்ப உத்திரம் அப்படின்னா உபதேசம் பண்றதுன்னு அர்த்தம், கோசம் அப்படின்னா ரகசியம்னு அர்த்தம். இதுல மங்கை அப்படின்றது பார்வதி தேவியை குறிக்குது, மங்களநாதர் அப்படின்றது சிவபெருமான குறிக்குது. இது சிவபெருமான் பார்வதிக்கு வேத ரகசியங்களை எடுத்துரைத்த இடம், அதனாலேயே உத்திரகோச மங்கை அப்படின்ற பேர் வந்திருக்குது. இந்த கோயிலுக்கு நிறைய சிறப்பம்சங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்ற வழக்கத்தின்படி இது உலகில் தோன்றிய முதல் சிவன் கோயில் அப்படின்னு சொல்லப்படுது. செகண்ட் பாயிண்ட் உலக புகழ்பெற்ற மரகத நடராஜர் சிலை இங்க தான் இருக்கு. இது பச்சை மாணிக்க கற்களால் செய்யப்பட்ட சிலை. வருஷம் ஃபுல்லா இது சந்தனத்தால மறைச்சு வச்சிருப்பாங்க. ஆருத்ரா தரிசனம் அன்னைக்கு அந்த ஒரு நாள் மட்டும்தான் இதோட முழு வடிவம் தெரிய வரும். தேர்ட் பாயிண்ட் இந்த கோவில் 3000 ஆண்டுகள் பழமையானது அப்படின்னு சொல்றாங்க. ஃபோர்த் பாயிண்ட் சிவபெருமான் மாணிக்க வாசகருக்காக 10,000 முனிவர்களோட முனிவர் கோலத்திலேயே இங்க காட்சி அளிச்சிருக்காங்க. ஃபிஃப்த் பாயிண்ட் உலகத்தின் இதயஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற தில்லை சிதம்பரம் கோவிலுக்கு முன்பே இது தோன்றியது. அதனால இந்த உத்திரவாசம் அங்கைக்கு ஆதி சிதம்பரம் அப்படின்ற இன்னொரு பேருமே இருக்கு.